வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन தான் இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? நான் லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கும் செகண்ட் யூனிட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டுக்கும் ஃபோர்த் யூனிட்டுக்கான 10 மார்க் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 மார்க் क्वेश्चन வந்து நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில 10 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 10 பக்கம் வரைக்கும் கொடுத்திருப்பேன். சரிங்களா? சார் நம்ம எழுதுறது 6 பக்கம் தான், நம்ம வந்து 10 பக்கம் வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா சார் சொல்லி ஒரு டவுட் இருக்கும். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு 10 மார்க்கும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டு அந்த 10 மார்க்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் நான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி நான் அந்த தலைப்புகளை அனுப்புறப்ப அந்த என்னென்ன தலைப்புகள் மட்டும் கொடுத்துக்கணும், அதை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து படிச்சுங்க. ஒரு சில தலைப்புகளை நான் வந்து கேன்சல் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்க படிக்க வேண்டாம். அப்படி நான் அந்த தலைப்புகளை சுருக்கி கொடுக்குறப்ப உங்களுக்கு 6 பக்கம் 7 பக்கம் வர மாதிரி தான் இருக்கும். நான் அதை வந்து இன்னும் இந்த சப்ஜெக்ட்ல இன்னும் ஒரே ஒரு யூனிட் வந்து நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டியிருக்கு. இந்த யூனிட் நான் முடிச்சுட்டேன்னா அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் யூனிட் வைஸா 5 மார்க் क्वेश्चन 10 மார்க் क्वेश्चन அந்த 10 மார்க் क्वेश्चन குரிய என்னென்ன தலைப்புகள் இருக்கு அதை எல்லாமே நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுவேன். அதே மாதிரி அடுத்தடுத்து நான் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் கிளாஸ் क्वेश्चनக்கான கிளாஸ் வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே, இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஓகே, இப்போ பாருங்க தேர்ட் யூனிட் பாருங்க, அதாவது குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு. இதுல தேர்ட் யூனிட் பாருங்க, குழந்தை உரிமைகள், சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் நிறுவனங்கள். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 மார்க் क्वेश्चन பார்ப்போம். இதுல வந்து 3 10 மார்க் क्वेश्चन முக்கியமானது. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, குழந்தை உரிமைகளுக்கான குழு மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர்கள். செகண்ட் क्वेश्चन பாருங்க, இந்தியாவில் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு. இந்தியாவில் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு. மூணாவது பாருங்க, மூணாவது क्वेश्चन பாருங்க, குழந்தை பாதுகாப்பு பற்றிய தேசிய மற்றும் மாநில கொள்கைகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தை பாதுகாப்பு பற்றிய தேசிய மற்றும் மாநில கொள்கைகள். அடுத்து 5 மார்க் क्वेश्चन ஒரு 3 क्वेश्चन கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் 2009. அடுத்து செகண்ட் क्वेश्चन பாருங்க, சிறார் நீதி மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் 2015. அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க, பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் சட்டம் 2012. இந்த 3 5 மார்க் क्वेश्चन முக்கியமானது. அடுத்து ஃபோர்த் யூனிட் பாருங்க, குழந்தை நட்பு பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களின் பங்கு. இதுல 10 மார்க் ஒரு 3 10 மார்க் क्वेश्चन கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, குழந்தை உரிமை பயிற்சியாளர்களாக ஆசிரியரின் சவால்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. செகண்ட் क्वेश्चन பாருங்க, பள்ளி மேலாண்மை குழுக்களின் பங்கு. பள்ளி மேலாண்மை குழுக்களின் பங்கு. அடுத்து மூணாவது क्वेश्चन பாருங்க, பள்ளிகளில் குழந்தை உரிமை கழகங்களின் முக்கியத்துவம். பள்ளிகளில் குழந்தை உரிமை கழகங்களின் முக்கியத்துவம். அடுத்து 5 மார்க் क्वेश्चन வந்து 2 क्वेश्चन முக்கியமான क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பள்ளிகளில் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஆசிரியர்களின் பங்கு மற்றும் பொறுப்புகள். இந்த क्वेश्चन வந்து சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது பள்ளிகளில் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஆசிரியர்களின் பங்கு மற்றும் பொறுப்புகள். செகண்ட் क्वेश्चन பாருங்க, குழந்தை நட்பு பள்ளிகள். குழந்தை நட்பு பள்ளிகள். இந்த क्वेश्चनலாம் நீங்க ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்து படிச்சுங்க. ஓகே, தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.